சுழந்த மருமகனே உடம்புக்கு நல்லது. அதிகாலையில கண்டதையும் திங்காம கண்டதையும் குடிக்காம கண்டதையும் நக்காம இந்த பழையத அப்படியே சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அவ்வளவு நல்லதுன்றீங்க. புளி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா, புளி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மயில் மகனே, சொல்லுங்க மருமகனே. புளிக்குழம்பு வேணாமே, கறிக்குழம்பு வேணாமே, புளிக்குழம்பு வேணாமே, கறிக்குழம்பு வேணாமே, உங்க மண்டை குழம்பு போதுமாமே, மாமி மண்டை குழம்பு போதுமாமே. பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பட்டு சட்டை எடுக்கட்டுமா, பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பட்டு சட்டை எடுக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. பட்டு சட்டை வேணாமே, பட்டு சட்டை வேணாமே, பட்டு சட்டை வேணாமே, பட்டு சட்டை வேணாமே. என்னதாங்க வேணும் அப்புறம்? ரொம்ப உணர்ச்சி சொல்றானே, உள்பாடி போதுமாமி மாமி இட்லி அரிக்கே சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மயில் மகனே. அம்மாவி 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 எதுலதாங்க வந்தியே? ஜெட்டு ஜெட்டுனா அப்படி உள்ள சுதச்சிடும். எரிக்கப்பட்டு வந்தீங்களா? ஜெட்டு ட்ரெயின்லயா? ஜெட்டுன்னா அது ஒரு ஜெட்டுன்னா அப்படியே செங்குத்தா அப்படி குத்திரும். செங்குத்தா குத்திருமோ? நேர போவோம். புது பொண்டாட்டி கட்டுறீங்களா, பழைய பொண்டாட்டி கட்டுறீங்களா, புது பொண்டாட்டி கட்டுறீங்களா, பழைய பொண்டாட்டி கட்டுறீங்களா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. ஒரு நாளைக்கு நீங்க வந்தா போதுமா, நீங்க நல்லா கம்பெனி கொடுப்பீங்களா? என் கம்பெனி உங்களுக்கு செட் ஆகாது. அது அந்த கம்பெனி செய்யும், நம்ம கம்பெனி செய்யாது. கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே. ஆமா, குப்பரக்க பாடு கட்டுமா, ஒரு சாசு பாடு கட்டுமா. இப்பதான் நம்ம இடத்துக்கு வரீங்க. இப்ப பாயிண்ட் தான் பாயிண்ட். குப்பரக்க பாடு கட்டுமா, ஒரு சாசு பாடு கட்டுமா, குப்பரக்க பாடு கட்டுமா, ஒரு சாசு பாடு கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. லேசா குனிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க 4 பேரும் லேசா குடிச்ச பாவாடை கலண்டுருமே. காட்டி கொடுக்குறாங்க. சிரிக்கிறான்னு நான் என்ன சொல்றேன், குனிய வச்சு இந்த குழந்தைகள்லாம் வந்து ஆடும் இந்த குனிய வச்சு இந்த ஜம்ஜமி. ஆமா, ஆவின் மணியாவி, ஆவின் மணியாவி அந்த மாதிரி அது வரலையா? நீங்க தவறையில கிணட்டு மாடு தவற மாதிரி இருக்குமே. இறங்கிட்டேன்னா நொறுக்கி விடுவேன். அதான் சொல்லி நான் என்னன்னா நீ வேணாம் அப்படி போயிட்டு இருக்கேன். இல்ல அதான் எங்க அம்மா சொல்லிச்சு வீட்டுல, உங்க அப்பாவுக்கு இன்னும் தண்ணி ஊத்துதான்டா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அது இப்ப ஞாபகப்படுத்தாரு. இப்படிதான் இருந்துட்டாலும் எனக்கு அமைஞ்ச கொடுமை மாதிரி யாருக்கு அமையக்கூடாதுங்க. மொத்தம் எனக்கு ஒரு 3 புருஷன், எந்த புருஷனும் சரியில்லை. ஒரு புருஷன் இறங்கி ஓடிச்சேன் அங்கிட்டு, சரியில்லை அவனு. மொத்தம் ஒரு 3 புருஷன். அந்த புருஷன் வேணா நல்லா இல்ல, சிகப்பா வந்தா பாருங்க, கொஞ்சம் கெதிச்சேல ஓட்டமா இல்ல. அவர் குட்டையா இருக்காப்புல, வேலைக்கு ஆக மாட்டாரு. நெட்டையா பாருங்க,
மொத்தம் ஒரு 3 புருஷன் மாமா. மாமா 3 புருஷன், எந்த புருஷனையும் சரியில்லைங்க. முத ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேங்க. யாருன்றீங்க? பஞ்சர் கடைக்காருக்கு ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன். ஆமா, பஞ்சர் கடைக்காருக்கு ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன். நல்லா ஒட்டுவாரு. ஒரு பஞ்சருக்கு எப்படி 150 ரூபா வாங்குவாரு, குடும்பத்தை காப்பாத்தினாப்புல கஞ்சி குடிச்சலாம்னு சொல்லி அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன். சண்டாலே நைட் அது 12 மணி ஆனமே அவர் வேலையை காட்டிட்டேன். பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுறாப்புல மனுஷன். பெரிய வட்டை, முரட்டு வட்டை தண்ணி பிடிச்சி வச்சு நான் கரெக்டா பால் ஸ்ட்ரைட் ரூமுக்குள்ள சொம்போட போவேன். பால் சொம்ப வாங்கி மடான்னு எரிவாப்புல. எரிஞ்சதுமே பார்த்தா தண்ணி மாதிரி வட்டை இருக்குல்ல, அந்த வட்டைக்குள்ள தூக்கி போட்டு நான் அமுக்குவாப்புல. முரட்டு குசுவா போடி மட்டாருன்னு போட்டவங்க முரட்டு பஞ்சரா இருக்கடான்னு சொல்லிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிருவாப்புல. இதுல பாத்தீங்கன்னா முதனாவது மெமரி ஷீட் அட்டை, இப்ப பூரா இரும்பு கம்பி, முரட்டு கம்பி. ஆமா விடாத, அந்த கம்பியை வச்சு தேய்ச்சா நாடகத்தை கெடுக்க வந்து நீ ஒரு ஆள் தான், வேற யாரும் இல்ல. ஐயோ இல்ல, அவரு என்ன கம்பெனி கொடுத்தாரு, என் கம்பெனி ஆளு, யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நான் வரத வச்சிருக்கேன் ஒரு 3 மாசமா. ஏன் போட்டுக்கிட்ட அவரையும் போட்டு தொந்தரவு பண்றீங்க? அவரை விடவே மாட்டேன். அவருக்கு உள்ள கிளம்பி போன்னு வச்சிருக்கேன், அந்த உள்ள கொடுத்துருவேன். அது 12 மணி ஆனதுமே இந்த குசுவ போட்டக்கு எதுக்கு முரட்டு இதை வச்சு தேய்ச்சி சொல்யூஷன் டேப் பத்தாதுன்னு சொல்லி பெப்பி குப்பி வாங்கி ஒட்டி பெரிய அட்டை முரட்டு இதை வச்சு கிரிச்சு வருட்டு தேய்ச்சி அதை மொத்தமா வச்சு ஒட்டிட்டு போயிட்டேன். சரி, இந்த பஞ்சர் ஓட்டுற ஆளு சரியில்லை, நல்ல வாழைப்பழம் கடைக்காரருக்கு ஒரு ஆளுக்கு வாக்கப்படும்னு அவருக்கு வாக்கப்பட்டேன். நைட் ஆச்சுன்னா பழத்தை பிடிச்சி புதுக்கிறியா எடுக்கிறியா. எங்க மாமா செல்வராஜ மாமா மணிக்க ஒரு வியாபாரி, கருத்த வியாபாரி. பழம் வித்தாலும் நேந்திர மலம் மட்டும்தான் விற்பாப்புல, மற்ற பழம் விற்கவே மாட்டாப்புல. அவருக்கு வாக்கப்பட்டு போறேன். அதே மாதிரிதான் மனுஷன் சும்மா இருக்க மாட்டப்ப பழத்தை தொங்க போட்டுட்டே உட்காந்துருக்கேன் 12 மணி வரையும். சரி, அந்த மனுஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆளுக்கு வாக்கப்படும் சொல்லிட்டு இந்த ஆடு உரிக்கிற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டு போது ஆடு உரிக்கிற ஆளை பார்த்தா நைட்டு அதே மாதிரி பஸ் ரூம் பாலிச்சு போட போறேன். எங்களை கத்தி முரட்டு கத்தி, சூடு கத்தி, எல்லாரும் சிரிச்சாதான் வச்சிருப்பாங்க முட்டுக்கு வந்து கத்தி. ஆமா, இந்த கத்தி இத்தம்பரி கத்தி, சூடு கத்தி, முரட்டு கத்தி. அப்பதான் போறேன் பஸ் ரூமுக்கு போய் தீட்டுறாப்புல கத்திய இங்குட்டு ஒரு காலு பப்பரப்பான்னு விரிச்சு ஆடு கால் உள்ள விட்டு நோண்டு வரல சொல்லி வராதுங்க. விரிச்சு இதுல தொழில் வரல, ஒரு மசிறு வரல கடைசி வரைக்கும். எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்ணுங்க இருக்குமா காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னாரு. ஆமா, அதனால இன்னைக்குதான் நான் நந்தவனத்துக்கு போலான்னு இருக்கேன். கடைசியா ஒரு ஆளை காதலிக்கிறேன் ப்ரோ. யாருன்றீங்க? டியூட்டி படுக்கிறாப்புல அந்த கிழட்டு முண்டையான காதலிக்கிறேன். கேட்ட முட்டாவா? ஆமா, இப்படிதான் இருந்துட்டாங்க. எங்க அப்பா கண்ணுங்க இருக்குமா காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னாரு. நான் மட்டும் போன பத்துமா வரவா? பிடிச்சிருவா, நான் வரமாட்டேன். அதனால எங்க தோழியெல்லாம் கூப்பிட்டு நந்தவனுக்கு போன்ற காலத்தால தோழி கோழி ஒடியாமா குடுன்னு ஒடியா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணோரங்குமா. என்ன அழகு, என்ன அழகு, உண்மையிலேயே பார்க்கணும். இப்போ பார்த்த பொண்ணுக்கு பொண்ணே போறாம படுற மாதிரி அம்பிட்டு அழகா இருக்க. யூடியூப்காரி ஆளாத போட்டதுக்கு திருப்பி எடுக்கிறியா? என்னவா என்ன நல்லனையும் நோங்குறீ? என்ன ஒழுங்கு அங்க ஜூம் பண்ணு நல்லா. எரும மாடு பொம்பளை பிள்ளை அரை கொடுக்க அறிவு இல்ல. அடக்கமாவும் ஒடுக்கமாவும் தான் இருக்கேன். அப்படிலாம் இருக்க கூடாது சரியா? அடக்கம்னா இப்படி, ஒடுக்கம்னா இப்படி சொல்லி தரேன். அது எப்படி? அடக்கம்னா இப்படி, ஒடுக்கம்னா இப்படி. எல்லாம் இவகிட்ட கத்துக்கங்க. இதுக்கு மேல ஒடுக்கா மூஞ்சிய பாரு, மூஞ்சி. சரி, இப்போ நம்ம அப்பா போய் கண்ணு கட்டுமா போய் காட்டுல காவலை பார்க்க சொல்லிருக்காருல்ல, நாம வந்துட்டோம். நீ எடுத்துட்டு தலைவி வள்ளியம்மாவா பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? பார்த்ததே. அதனால கூப்பிட்டு அவங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்.
அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அம்மா கிட்ட அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும். அதெல்லாம் அடக்க ஒடுக்கமா என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி அம்மா நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சரியா? யூடியூப்காரக்காண்டி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட ஒரு இல்ல. நீ எதுக்கு நீ அந்த அண்ணனையும் சொல்லிட்டு தெரியற? அது என்ன பாரு, மைக் செட்டுக்காரர் உனக்கு சைட் அடிச்சுட்டே இருக்காரு பாரு. கிட்டிதான் அடிக்க முடியும். சாரி ப்ரோ, ராங் நம்பர். நல்ல வெற்றிங்கார நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ண ப்ரோ. சரி, அம்மா கூப்பிடலாமா? அம்மா கூப்பிடுறீங்களா? எங்க இனிமையான வாய்ஸ்ல கூப்பிடு பாக்கலாம். அம்மாவை கூப்பிடவா? என்ன நீ மிருகம் கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறிய? லைவா கூப்பிடாத. இந்த மாதிரி இப்படிதான் கூப்பிட முடியும். அம்மா அம்மா அம்மா. சரி, நீ முன்ன காட்டுக்கு போயிருக்கியா? நான் அதுக்கெல்லாம் போனதே இல்லையே. சத்தியமா போனது இல்ல. அங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்குமா தெரியும்? நான் போன இடம் பூரா மூத்திர சந்து. ஆமா, மூத்திர சந்து. கம்மா. அங்க போய் எப்படி இப்ப நிறைய கருவக்காடு உட்காந்து ஒண்ணு கடிச்சு திரும்பிடுவேன். அங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் தெரியுமா? சிங்கம், பன்னி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சிங்கம், கரடி, யானை, புலி, சிறுத்தை வலுவா இருக்கும். மூஞ்சிய பாரு. உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி அம்மா வர மாதிரி. அம்மா ஆடாத மனமும் ஆடுவே, பாராத காதல் இதயமெல்லாம் ஓடிவா. ஆடாத மனமும் ஆடுதே, பாடாத கீதம் பாடுதே. இவ்வளவுதானா? ஆஸ்திரேலியால இருந்து வந்ததா? அம்மா என்னம்மா? வணக்கங்கம்மா. மங்களம் நாட்டுமாம்மா. உன் பேர் என்னம்மா? அம்மா என் பேர் அம்மா. என் பேர் நம்ம சைக்கிள் ராணி. சைக்கிள் ராணி? ஆமாங்கம்மா. அது என்ன சைக்கிள் ராணி? எங்க அப்பா பஞ்சர் கடை வச்சிருந்தாரும்மா. என்ன கடை? பஞ்சர் கடை. அப்பெல்லாம் இருந்துச்சு அந்த கடை? பாருங்களேன்.
வெளுத்து புடிய வெளுத்து. அவர் பேரு சைக்கிள் மெல்சன். என்னது? சைக்கிள் மெல்சன். மெல்சன். ஆமா, அம்மா பேரு சைக்கிள் எலிசபெத்தி. என்னது? சைக்கிள் எலிசபெத்தி. எலிசபெத்தியா? ஆமா. அண்ணன் தம்பி எல்லாம் அவங்க இருக்காங்கல்ல. இருக்காங்களா? சைக்கிள் ரிம்மு, சைக்கிள் பெடலு, வரிசை பேர் பேர சைக்கிள் சைக்கிள்ங்கிறேன். கார் எடுத்துட்டு புடிச்சு அடிச்சால இருக்கு. ஆமாமா, இருக்கட்டும். ஆமா, உயிர் தோழி. ஆமா, நான் உங்களுக்கு மதிப்புக்குரிய தோழி. நல்ல பிள்ளை, நீதான் சரியா சொல்லிருக்க. ஆமாங்கம்மா. நம்மளாம் எங்க வந்திருக்கோம்? அம்மா, நம்மளாம் எங்க வந்திருக்கோம்? மணப்பாறைக்கு வந்திருக்கோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? எந்த இடத்துக்கு? சிமெண்ட் பாடிக்கு வந்திருக்கோம்மா. அடிச்சு பல்ல கண்டிப்பி வேணும். அம்மா, கேட்ட கேள்வி ஒழுங்கா பதில் சொல்லணும். ஆமா, நம்ம நந்தவனத்துக்கு வந்திருக்கோம். அப்படி சரியா சொல்லு. எங்க வந்திருக்கிறோம்? நந்தவனத்துக்கு. நந்தவனத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆடி பாடி காவல் பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஆடி பாடி காவல் பாக்குறது. ஆமாங்கம்மா. இது வரைக்கும் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? எப்படிமா இருந்தோம்? எப்படி இருந்தோம்? ஒல்லியா இருந்தா இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டோம்மா. அது வருஷம் அப்படித்தான் மாறிக்கிட்டே போகும். நான் கேட்டது அதல்ல. சரி. ஆனா நான்லாம் அப்படிதான் ஆகிட்டு இருக்கேன். நீ அப்படி ஆகவே மாட்டேங்க. என்னம்மா, நான் வருஷம் முழுவதும் உங்களோட தான் இருக்கேன். எனக்கு மட்டும் ஏற மாட்டேன். நாங்களாம் வஞ்சகம் இல்லாதவங்க. அது பாட்டுக்கு வளருது. ஏமா, நானமா செய்வேன். நானும் இருக்கிற அளவுக்கு கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன செஞ்சுக்கிட்டு? மனசாட்சி படி இருக்கிற செய்வேன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லதுக்கு உள்ளது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் உடம்பு ஏற மாட்டேதான். இருக்கட்டும், அதெல்லாம் வந்துடக்கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்கு ஒரு வயசு வரணுமா இல்லையா? அதனால நீ இப்ப சின்ன பிள்ளை பத்தியா, இவளை பத்தியா எப்படி இருக்கிறான்னு எனக்கு உங்களை மாதிரி ஆனந்த ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் சொன்னால் வரீங்கம்மா. தப்பா நடக்க வரீங்க. வர்ணிச்சுருவோமா? குறிஞ்சியிலே பூ மணந்து குழுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மணந்து குழுங்குதடி எப்படிங்கம்மா? உன் மனசுல யார் இருக்கா? என் மனசுலயா அம்மா? என் மனசுல உள்ளதை சொல்லிடுவோம். உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அத சொல்லுடி. என் மனசுல ஒரே ஒரு ஆளுதான்மா. ஒரே ஒரு ஆளுதானா? யார் அந்த ஆளு? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குமா, வெக்கமா இருக்குமா. அதிகப்பட்ட எறும்பு மாடு உள்ள பாவாடை கூட கட்டுறது இல்லையா? டவுசர் போட்டுட்டு வந்து நிக்கிற. நான் எப்படிமா சொல்லுவேன்? எப்படி சொல்லுவியா? இப்படிதான் பாவாடை மூஞ்ச மூடுவாங்களா? வெக்கமா என்ன வெக்கமா வருது? வெக்கம் வந்தா கையை வச்சுதான் மூடுவாங்க மூஞ்ச. பாவாடை எடுத்துலாம் மூடக்கூடாது. எனக்கு துணி எடுத்து மூடுறதாம்மா பிடிக்கும். துணி எடுத்து மூடுறதுல துணி தனியா கொண்டு வா. அத போட்டுக்கிற பாவாடை எடுத்து மூடுவியா? கர்ச்சிப்பு இருந்துச்சுமா, அந்த மூக்க தொடச்சு விட்டு போனோமா. சரி, உன் மனசுல யாரு இருக்கா? எங்க அண்ணே வீரத்தவர். விருதுகளை கால வைக்கிறா. விருதுகளை நான் கால வைக்கிறேன்.
ஐயோ சரி நீங்க என்ன கேட்டீங்க? அவையே இவ்வளவு கோவப்படுறா? இவ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. அப்படிலாம் பண்ணாத அந்த பையன். குரல் 7 குரல் கேக்குது. அது ஏய், இப்ப எங்க அண்ணன் நீ காதலிக்கிறியா நீ காதலிக்கிறியா? அவன் காதலிக்கிறீங்களா? எங்க அண்ணன் யாரை காதலிக்கிறேன்? எங்க அண்ணன் கேட்கிறேன். உங்க அண்ணனை கூப்பிடுங்க இன்னைக்கு வந்து அக்கா உடைய மாட்டேன். என் மனசுல யாருக்கா தெரியுமா? யாருமா சொல்லவா? யாருக்கா? இப்ப யாருமா இருக்கா? யாரு? என்னமோ நிறைய இருக்காவா? பொட்டிய நொறுக்கிறேன். அப்பா என்ன? சுழி பண்ணி சரியில்லைங்கிற எது? நான் எங்க சொன்னேன்? மேல சொன்னீங்க மத்து சுழி எனக்கு சுழி உங்க சுழி தானே எங்களுக்கு வர போறோம். ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. என்ன படம் வந்தீங்க? மாயவரே வேலவரே செய்தி ஒண்ணு கேளு. பொறுமை படு. மாயவனே மாயவனே மாயவரே வேலவனே அப்படி சொன்னா எல்லாரும் அசிங்கமா சொல்றாங்க. நான் தெளிவா தான் சொல்றேன். நான் மரியாதை கொடுத்தா பாடுவேன். எப்படி பாடுங்க? மாயவரே அடுத்து வேலவரே மாயவரே வேலவரே செய்தி ஒன்று கேளு. இந்த மாலை வரும் மாயவரே வேலவரே செய்தி ஒன்று கேளு. இந்த மாலை தேடி வரும் நாளை எந்த நாள் முத்து குமரன் வந்தால நான் சுக்கி நின்று கண்ணால முத்து குமரன் வந்தால நான் சுக்கி நின்று கண்ணால மாயவரே வேலவரே மாயவரே வேலவரே செய்தி ஒன்று கேளு. இந்த மாலை தேடி வரும் நாளை
ஐயோ அவடா அப்படியே நிக்கிறாள். என்ன ஆச்சு உனக்கு? முடிஞ்சாமா முடிஞ்சு. அப்ப நான் யார் மனசுல நினைச்சிருக்கேன்? முடிஞ்சா காச வேண்டாங்க கிளம்பு. ஆனா உண்மையுமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி யாருமே இல்லையே. இல்ல நானே சப்பளம் வச்சுட்டு இருக்கீங்க. ஆடவே மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாமே வீட்டு வந்து சேர்ந்துருக்காங்க இல்லையா? என்னதான் நம்ம எல்லாம் எதுல கண்ணாக இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கு. பறவை எல்லாம் வந்தவனமாக இருக்கு. பறவை ஒரே வரட்டி ஒவ்வொன்று விரட்டிட்டு. வள்ளியவர்கள் ஆளோலம் பாடுறது சரி, ஒத்துக்கிறோம், தப்பு இல்லை. பாடிக்கிட்டு ஆடலாமே. வள்ளியவர் ஆடலாமே வேணாமே. வள்ளி ஆடல கவிதா இப்படின்னு சொல்றது இல்ல. ஆடலாம் வேண்டாம். ஏன்னா இது வந்து கோர்ட்டுக்கு இது வந்து அவங்க பாட்டுக்கு செவனே தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாராவது கேட்டாங்களா அப்ப வள்ளி ஆட சொன்னாங்களா? நல்லா ஆடுவீங்களாம்ல. ஆரம்பத்திலே சொல்லி உங்க சுழி சரியில்லைன்னு. நான் கேட்கிறேன், இப்போ நீங்க ஆட மாட்டீங்களா? ஆட மாட்டேன்னு நான் சொல்றேன். ஆட மாட்டேங்கிற ஆட சொன்னாதான் ஆடுங்க. நீங்களா ஏன் எடுத்து கொடுக்குறீங்க? என்ன காரணம்னா 2 நாளைக்கு முன்னாடி என் நாளுக்கு நீங்க வந்தீங்க, அன்னைக்கு ஆட்ட தெளிச்சிட்டீங்க. அப்படி கிடையாது இல்லையா? வள்ளி ஆடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? இதையே சொல்லி போட்டோம். எனக்கு வேண்டாம்.
இவள் ஆட சொன்னேன். ஆனா ஒருவேளை சந்தன மாரியம்மன் வந்துட்டாளா என்ன தெரியல. புத்தகமே அறியல. கை தட்டுங்க பிளீஸ். இல்ல ஒரு ஆளு தட்டுறீங்க கதை பண்ணலாம். நான் பாருங்க கவலையாக்கி நீங்க எல்லாரும் கீழே இருந்து கவலை பாருங்க. வரவாங்க ஆளும் சோ ஆஹா கண்ண கரேண்டு நம்ம கீபோர்ட் தைக்கு அது
அலங்கார பிரிய விஷ்ணு, சூத்திர பிரிய சூர்யா, கடகப்பிரிய நாரதா என்று பெரும்பெற்றையாவும் அதிகாலையில் சாணபதிரியே சந்தியா வந்தன சார் கர்ப்பகளையெல்லாம் ஒழித்து அஸ்தத்திலே 21 நடமுடைய ஓசை ஒளியை தெளித்து சகத்திர நாமங்களையெல்லாம் தோற்றுவிடுது கொண்டு தாயிற் சிறந்த கோயில் பிள்ளை தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தை வணங்குது உலகத்துடன் அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. இந்த நீதிக்குட்பட்டு சத்திய லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணவுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்ட சராசத்தின் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை காலத்திலே எதிர்காலத்திலே கண்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தானே என்று வாசம் இருக்கிறான் பிண்டம் படிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்ல ஆசை பெற்று பின் கைலாயம் சென்று என் மாமன் மாமியாகப்பட்ட அந்த பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன். அதன் பின்னாலே பார்க்க சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை. அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் எழுதியிருப்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமி தனது ஆசை பெற்றேன். இப்படி கலைமகள் மலைமகள் மறைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழைக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் தொடங்கப்படுவது இந்த நாரத பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கடகம் செய்யப்படும் என்றால் என்னுடைய சிரமாகப்பட 1000 சுக்குவராக வெளிக்கேற்ற ஒரு சாபத்தை அவர் அப்படித்தான் அடிப்பாரு. என் தலை எப்படா வெடிக்கணும் நம்ம சுக்காம்பட்டியில ஆத்தா பாலமுருகன் சந்திரமாரி தாய்க்கெல்லாம் சேர்த்து இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஆதி விநாயகர் திகழக்கூடிய இந்த விநாயகனுடைய ஒட்டுமொத்தமான நிகழ்வுகள் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அன்னதானம் தாண்டா போடுவான்னு சொல்லி நமக்கு கிடைக்கல. அவன் நாட்டில் அலைகிறேன், அதுவும் நமக்கு கொடுத்து வைக்கல. காரணம் என்னன்னா அன்னதானம் போட்டு மத்தியானம் போட்டது கெட்டு போச்சு, வரும்போது பண்ணாமல போட்டானா அவன் புளிச்ச மாவு போட்டு இட்லி தோசை போட்டு போட்டா கொடுத்து விட்டேன். அதனால அவருக்கு சுக்கா கிடைக்குன்னு வருத்தப்படுறேன் பிள்ளை. ஏன்னா இங்கே வந்தாச்சுன்னா சாம்பார் காய் தானே கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எதை சைவந்தே உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியும். உலகத்தை நல்லா பாருங்க, அசைவம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள்ல கூட விலங்கு அடிச்சது நம்ம சாப்பிடணும். ஆடு மாடு போன்ற விலங்குகள் கூட மனுஷன் சாப்பிடுறேன். அதனால ஒன்று கிடையாது. இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா திருமூலர் சொன்ன வாக்கு ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றின் மேல் ஒன்று, ஒன்றிற்குள் ஒன்று, ஒன்றை விட ஒன்று, எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிட்டே இருக்க நினைக்கிறீங்களா? அதான் உண்மை. ஒன்றுக்குள் ஒன்று என்றால் ஒரு தாயும் தகப்பனும் இந்துநாத உற்பத்தியாக தாயின் கருவறையிலிருந்துதான் இந்த ஜீவன் உற்பத்தி ஆகிறது. அதான் ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று. அப்படி பிறந்த ஜீவன் உயிர் வாழணும்ல, ஏதாவது திங்கணும்ல. ஒன்றை தின்று ஒன்று. காய்கறி, கிழங்கு, கீரை, பதார்த்தம், பட்டுப்பு, பரிசு, நிலக்கு எதுவும் எத்தனை செஞ்சு கடைசியில் மனுஷன் கவிச்சு ஒரு ஜீவனை அடிச்சு கொண்ட அளவுக்கு வந்துட்டு தின்றுட்டேன். அப்ப ஒன்றை தின்றுதான் ஒன்று. அப்படி வாழக்கூடிய ஜீவன் எதில் மேல் வாழ்கிறது? ஒன்றின் மேல் ஒன்று. பூமி என்ற பூமாதேவியின் மேல் தான் நாம வாழ்கிறாரே. ஒன்றின் மேல் ஒன்று, ஒன்றை விட ஒன்று. அப்படி வாழ்ந்து கொடுக்கும் போது நீ பெரியாளா நான் பெரியாளா, உன்னை விட நான் பெரியாளா, என்னை விட நீ பெரியாளா, ஒன்றை விட ஒன்று. கடைசியில மனுஷன் உள்ளக்குள்ள போகும்போது பூமிக்குள்ள போய் புதைஞ்சிடுறான். அதே ஒன்றுக்குள் ஒன்று மறுபடியும். அப்ப அந்த பூமி தான் பெரியார். அதான் உண்மை. அதைத்தானே வைரமுத்து அழகான வைர வரிகளில் சொன்னான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம் ஏற்க மறுக்கிறது. என்ன ஆண்டவரே நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கேட்கிறேன் ஆண்டவரே என்று. இதெல்லாம் காரணம் என்னன்னா உலக இயக்கம் அதுதான், உலக உற்பத்தியும் அதுதான் என்பதை உண்மையாக தெரிந்து கொண்டவென்றால் ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்காது கடகம் செய்ய வேண்டும் சாபத்தை பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் சாபத்துக்கு என்ன பரிகாரம், சாபத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்குத்தான் அற்புதமான காலகட்டத்திலே மனிதர் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு என்பார்கள். அப்படி தெய்வமாகப்பட்டது மனிதனுடைய குணாதிசயங்களை 4 வகையாக பிரித்துக் கொண்டிருக்கிறார். அதை முன்னிட்டு தான் காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்டுவது கிடையாது. அதனால் தான் காரணம் இல்லாமல் நானும் வருவதில்லை என்று இந்த இடத்திலே கன்னியாகுமரத்திலே கால் வைத்தால் கழகம், அதனால் கடந்த நன்மை. கொஞ்சம் இன்னர வைக்க தம்பி ஐயா, கொஞ்சம் இன்னர் வச்சுக்கோ, கொஞ்சம் இன்னர் சாப்பிட்டு கை வச்சு வச்சு இப்படி வாட்டு போய் நிம்மதியா இருக்கணும். அது வாட்டுக்கு
ஆக அந்த அடிப்படையிலே நாம இடத்தை கழகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கழகத்துக்கு வழியாக காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது. ஏனென்றால் யானைக்கு பலம் தும்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே. அந்த நம்பிக்கையுடைய நாயகனாக இந்த இடத்தை நாமும் கழகம் செய்ய வேண்டும் என்றால் படைத்தல் காலத்தால் நடித்தக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல் போம் வழிவழிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாவருணை கோபுரத்தை வீட்டிற்கும் கணபதியை கைதொழுத கால் என்று கணபதியை சிந்தை இணைத்து கதைக்கு நாயகனாம் எம்பெருமான் கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம். ஏனென்றால் சடுதியில் வரக்கூடியவன் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை 6 எழுத்து ஓதினாலும் 6 முகன் வந்து நிற்பார் என்று பாலமுருகன் விளையாடல் அல்லவா. அந்த பாலமுருகனை குருவர் இல்லை என்ற திருவருள் இருப்பார்கள். குருவாக நினைத்து சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது சண்முகவேலன் சமமும் சரவண பவ சந்தனமாக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை தான் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் தந்தையும் போவதில் நிகழும் குங்குமத்தை அழுதையும் போவோம். தத்துவம் தந்தையும் நிகழும் குங்குமத்தை அழுதையும் சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு வீடுகளில் மகிழ்ந்துவோம், பன்னிரு தலிகளில் நகை முட்டுவோம், பன்னிரு சிறுமைகளில் வைத்திட்டுவோம், பன்னிரு சிறுமைகளில் வைத்திட்டுவோம். திருமாவில் மொழி வீசும் கலசமிட்டு தேர்ந்து முள்ளைக்கு மாலையணிவோம். திருமாவில் மொழி வீசும் கலசமிட்டு தேசில் ராஜமுள் மாலை அமர்ந்து சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவனத்திலே கை விளையாடு கண்களங்கள் வைரத்திலே முருகன். மோதிரம் பவனத்திலே கை விளையாடு கண்களங்கள் வைரத்திலே தங்கத்தின் பாதம் வணங்கிடும் போது, தங்கத்தின் பாதம் வணங்கிடும் போது, தங்கத்தின் பாதம் வணங்கிடும் போது பெருகிற சுகத்திற்கு எல்லையேது, நாம் பெருகிற சுகத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்து நம் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னரை கவைத்த ஏழு மரபாடி சபதி கட்டி, மயில் மீது மன்னரை கவைத்து ஏழு சோழ்பாடி சலகு கட்டி, வெற்றி வேணுடன் சேவர் கோடி ஏற்றி வைத்து, வெற்றி பெறணும் சேவர் கோடி ஏற்றி வைத்து, எங்க ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம், இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் சொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. நன்மை செய்வோம். காரணம் நன்மையை செய்வதற்குத்தான் நால்வரும் ஊடகத்தை வந்திருக்கிறோம். நல்லது நல்லது, வாருங்கள் வாருங்கள் அன்பு தோழர்களே. இருமையிலும் உள்ளதை வைத்து நல்லது நடக்க வேண்டும், இருப்பதை கொண்டு நாம் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்றதை பார்க்கும் பொழுது
உலகம் இந்த விரிவான உலகம். விரிவான உலகத்திலே வியப்பான செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்றால் விண்ணுலகம் மண்ணுலகம் போற்றக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே நாமும் கடமையை செய்ய வேண்டும். அப்படி கடமை செய்யும் பொழுது தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்படி சோதனைகள் வந்தால் தான் சாதனைகள் மனிதன் படைக்க கற்றுக்கொள்வான். அப்பேற்பட்ட சோதனைகளை கடந்து சாதனைகளை செய்வதற்கு யார் துணை நிற்பார் என்பதை பார்க்கும் பொழுது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு 4 வகை கோணங்கள் இருந்தாலும் நம்பிக்கையும் 4 வகையாக இருக்கிறது. அது என்ன என்றால் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு தேவை முதலிலே என்னால் இது முடியும், இதை செய்து காட்ட முடியும் என்று நம்ப வேண்டும். அது ஏற்பட்டால் அதுதான் பேர் தன்னம்பிக்கை. என்னால் முடியவில்லை, ஆத்தா சந்திர மாதிரி நீதே அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதுக்கு பேர் இறை நம்பிக்கை. ஆத்தா உன்னையதான் நான் நம்பியிருக்கேன், என்னை கைவிட்டாத அப்படின்னா நீ அவளை நம்பிக்கை நம்பல அப்படின்னா அது அவநம்பிக்கை. ஒருவேளை இந்த இடத்துல நீ கும்பாபிஷேகம் பார்த்து கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன், அதை நீ நடத்தி கொடுத்துட்ட, அடுத்த வருஷம் வருஷாபிஷேக விழாவோ அல்லது 40 நாள் மண்டல பூஜை நடக்கும்போது உனக்கு சேவருக்கு பொங்க வைக்கிறேன், ஆடு வெட்டி சாப்பாடு வரீங்கன்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன்னா அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பெயர் நாட வைக்கிறது. வார்த்தை விஷயங்கள் இருக்கு. சேவர்த்து பொங்க வைக்கிறேன் அல்லது ஆடை வெட்டி கொண்டுகிட்டு நான் சமையல் போட்டு அன்னதானம் போடுற வேலை நீங்க உயிரை கொண்டீங்கன்னா அதுக்கு பெயர் மூட நம்பிக்கை. ஏன்னா எந்த தெய்வமும் யாருடைய உயிரை பழி கேட்காது, நாமெல்லாம் நினைச்சுக்கிறத. அதனால மனுஷன் ஒண்ணு தன்னம்பிக்கையோட வாழணும், இல்ல தெய்வ நம்பிக்கையோட வாழணும். ஆனா மூட நம்பிக்கையோட அவநம்பிக்கையோட வாழக்கூடாது. தெய்வத்தை கும்பிடுங்கள், நான் வணங்குவதை தவறு என்று சொல்ல மாட்டேன். இந்த அளவு ஊத்துறது, காவடி எடுக்கிறது அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். அதற்காக உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதால் என்னுடைய விரதம் இருக்கலாம். ஏன்னா விரதம் இருந்ததுன்னா 4442 நரம்புகளில் ஓடக்கூடிய அத்தனை உறுப்புக்கூடிய சகல சமயத்துகளும் நோய் நொடிகின்ற வாழ்வதற்கு அது இடைப்பட்ட காலங்கள். ஏன்னா பசி இல்லாத போது புசிக்க முடியுமா? பசிக்காம இருக்கும்போது சோறு சாப்பிட முடியுமா? முடியாது. என்னத்தை வந்தாலும் அப்பா பாப்பா வேணாப்பா, உலகத்துல போதும் சொல்றது 2 ஒண்ணு சாப்பாடு, பிடிச்சுக்கிட்டு கொடுத்தோம்னு வச்சுக்க 4 அடி பொறுமையா இதுதான். ஆக மொத்தத்துல இந்த உணவில் என்ன உயிர் வாழ முடியாது எல்லாருக்கும் தெரியும். அந்த உயிரை கொடுத்தவள் சாதனை படைக்கும் பொழுது ஏன் அதை சோதனையாக ஏற்றுக்கொண்டாலும் அதை நாம் சாதனை படைப்பதற்கு நாம் வழிகாட்டக்கூடாது என்றால் இந்த உலகத்தை என்னையும் சாதனை படைக்க வைப்பாள். அவ்வளவுதான் சந்திரமாரி அன்னை ஆதிபரா சக்தியாக வாணிவரையாக வித்ய கல்யாணி கும்படைக்க மக்கள் என்று பலவிதமான நாமங்கள் வாய்ந்தவர். காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மாமதுரை மீனாட்சியாக, இன்று சுத்தாமட்டி மண்ணிலே என் தாய் மயிலேறும் ராபத்தன் கும்பிடக்கூடிய என் தாய் சந்தன மாரியமாக காட்சி கொடுத்து கருணை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் மாமா, நல்லா இருக்கீங்களா? இப்படி இறங்கிக்கிட்டு கருப்பு கோட்டில் இங்கிட்டு வேலை பிடிச்சி வந்துருவீங்க. வாங்க வாங்க. ஆக தாயை தொழுவோம். அப்படியா? மெதுவாக. அன்பு நண்பர்கள், இந்த நம்மளை ஒரு நடிகர் பாராட்ட வேண்டும், ஒரு கலைஞரை பொதுவாக ரசிகர் பாராட்டுவது கடமை. இருப்பினும் நம்முடைய அன்பு நண்பர் கிழக்கு தமிழ் வாணன் அவர்கள் சார்பாக அன்பு தம்பி செந்தில் சார்பாக 101 அன்பளிப்பு கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு பெருமை சேர்த்து உள்ளதற்கு நன்றி. வெற்றிகாலம். ஹலோ. பாவமெல்லாம் தீர்ப்பவரே நல்லவரே தில்லையம்மா, வாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மறைபோல குங்குமத்தில் மறைவருளும் காளியம்மா, துக்காமட்டி மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் கும்பாபிஷேக நாயகி சந்தனமாரியம்மன் சன்னதிக்கு வந்தோம். எங்கள் குறை தீருமம்மா. துதுவளையலை அரைச்சு தொண்டையில தான் அரைச்சு ஒரு நார்வரு நல்ல ஒரு அம்மன் பக்தி வராது. பாடும் பொழுது உங்களுக்கு கூட நேர்த்தி கடனை உட்கார வேண்டியதானே? சும்மா வாங்க, ஏங்க வலிக்காதுங்க. இல்ல நான் பாடுறது அப்புறம் நான் இங்க மட்டும் சொல்ல, தமிழ்நாடு கூட நான் உலகத்துல போகாத மேடை கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். அது என்ன மணப்பாறை பகுதிக்கு தோணுச்சுக்கிட்டு 100 பேர் கிட்டே இப்படி காவ காத்து தெரியல. என்ன காரணம்? இங்க இருந்து பார்க்க பிடிக்கலையா, இல்ல இங்க இருந்து பார்க்க நல்லா தானே ஒளிபெருக்கி இருக்கு, இங்க கேட்கலையா,
அவங்க உட்கார ஒளிபெருக்கி வச்சிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, பொதுவாக நம்ம வந்து நடக்குது. இவ்வளவு பொட்டலாம் தானே கிடக்கு. ஏன் இந்த 10 பேருக்கு உட்கார மன நிறைவா இருக்கும்? அப்படி இல்லைங்க, ஸ்பீக்கர் இருக்குல்ல, அது பக்கத்துல கேட்கறாங்க. ஸ்பீக்கர் பக்கத்துல கேட்டா ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன் அதை பேச முடியாது. இது ஏன்னா அப்ப இது மனிதனுடைய குணாதிசயம் என்னன்னு புரியல. நாங்க நடிக்கிறோம், நாங்க உள்ள இருக்கிறோம், நீங்க வெளியில இருக்கிறதான பார்வை. நீங்க எல்லாம் பார்வையாளர், நாங்க நடிகர்கள். இது அவுத்து போட்டா நானும் பார்வையாளர் தான். அது எதுக்கு எங்கிட்ட வேற என்ன வேலைன்னு கேட்கிறேன். அவர் ஒளிபெருக்கி கேட்கிறாரு, அவர் இருக்கலாம். இது இப்படித்தான் நடக்குது. நாங்க சொல்லிட்டு சத்தியபுரத்தில், நாங்க ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், எங்கிட்ட நாங்க சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாலும் நடிச்சிருக்கோம். எங்கேயுமே இப்படி இருக்காது. ஆனா நம்ம மனப்பார்வை மட்டும்தான் இப்படி இருக்கும். அது ஏன் என்னது எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் தெரியல. எனக்கே கண்டுபிடிக்க எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் சொல்லலாமா? என் தாய் மீது அவனை நான் சொல்லலாமா? காளி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வேணுமானது, நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எனக்கு குறையும் உண்டு, அவனை நான் சொல்லலாமா? அடியின் தாய் நீ இருக்க, உங்கள் செல்ல மகள் வரலாமா? ஆதரவையாளர்களை ஆதரைக்க நின்றதில்லை, ஆதரத்தில் ஆடினாலும் நீ ஒன்றுமில்லை. ஆதரவையாளர்களை ஆதரைக்க நின்றதில்லை, ஆதரத்தில் ஆடினாலும் நீ ஒன்றுமில்லை. சொந்தமில்லை வந்தவில்லை, சூழ்நிலும் நல்லதில்லை, உன்னை கோடையில் உலகில் நல்லோரும் தெய்வம். தரமாறி திருக்கோவில் வந்தேனம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி, உலகு குழந்தை கிடையாதடி. அப்பா ஜெகதீஸ்வரி, எங்கள் குழந்தை நீயாதே. அம்மா ஜெகதீஸ்வரி, உலகு குழந்தைகளை காதலி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், உன் அடி மீது தலை வைத்து நான் ஏகணும். சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு குறையும் உண்டு, அவனை நான் சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க, உங்கள் செல்வமகள் வரலாமா? வெண்சங்கிலானவளை மங்களவதி மூசை வெள்ளி எங்கிலே முழுவதும் மாற்றியே. வெண்சங்கிலானவளை மங்களவதி மூசை வெள்ளி எங்கிலே முழுவதும் மாற்றியே. முத்துமணி பதங்களில் ரத்தின சதங்கிலும் மொத்தமாக முன்னடை சொல்லி இடையிலும் உடைப்பான நாளெல்லாம் திருடானம்மா. அம்மா பிள்ளை காணி இருந்த உலகாலும் திருகுடி. அப்பா பிள்ளைகளை எங்கள் உலகான ஜெகதீஸ்வரி. அம்மா பிள்ளை காணி இருந்த ஊரான் சந்தனமாயி. சிவனான நீரோடு சிவனையும் அவராட்ட சந்தனமாரி அம்மடி எங்களுக்கு குறையும் உண்டு, அவனை நான் சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க, உங்கள் செல்லமகள் வரலாமா? பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீணவனே, நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எனக்கு குறையும் உண்டு, அதனை நான் சொல்லலாமா? தாய் நீ இருக்கே, அவனை மலர்கள் வரலாமா? சொல்லலாமா? உங்கள் செல்லமகள் வரலாமா? நன்றி. ஆக மொத்தம் அது என்ன கைதட்டு கைதட்டா சத்தம் கேட்கணும். அதென்ன இப்படி
வயசாட்ட அப்படி பொத்து பொத்து பரவாயில்ல எனக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா வயசாட்ட அப்படி அடிப்புறம் பொத்து பொத்துன்னு தான் கேட்கும். ஏன்னா இளமை உள்ளவர்கள் யோசிப்பது கிடையாது, எதையும் செய்வேன். நீங்க யோசிச்சு ஆராயம் செய்யும் போது அதுக்கான வயசு இருக்காது. இப்படித்தான் நினைப்போம், நல்லது செய்யலாம்னு நினைக்கும் போது விட்டுருவோம். அப்புறம் செய்யணும்னு வரும்போது நம்மளுக்கு வயசு இருக்காது. நல்லது, நீ வேற எதுவும் நினைச்சாதீங்க. ஏன்னா இருக்கட்டும், ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்வை. இந்த வாழ்க்கையை மனிதன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாமும் கண்டிருக்கிறோம், கனவு கண்டிருக்கிறோம். கனவு கண்ட பாதையை கடவுளுடைய கருத்து விட்டு விட்டால் உலகம் ஒய்வு பெற வேண்டும் என்று எங்கே இருக்க தெய்வம் என்று நானும் தேடி பார்த்தேன். உண்மையிலேயே எத்தனை இடங்கள் இருந்தாலும் தீச்சுட்டாம்பட்டி என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் தெய்வம் இருக்கிறது. எங்கே? இதோ எந்த தெய்வம். பேசப்படுது சார் வச்சு கொஞ்சம் கையில் இன்னொரு ஒரே மாதிரி ஹலோ 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 கெயின் கெயின் ஹலோ. இதோ எந்த தெய்வம் முன்னாடே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாடே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பாதையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறார். இதோ இந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நன்றி நன்றி. தெய்வம் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது கைதட்டி ஆரவாரப்படுத்தக்கூடிய கலா ரசிகர்களுக்கு இறை சார்ந்த வணக்கமாக. ஏன்னா கைதட்டுவது எனக்காக இல்லை, பொதுவாகவே இரவு நேரத்தில் மனிதன் ஆக்கப்பட்டவனுக்கு இயற்கை நீதி என்பது தூங்கணும். அதுதான் உண்மை. 8 மணி நேரம் சராசரியாக ஒரு மனிதன் தூங்கணும். தூங்கும் பொழுதுதான் இந்த மனித உடல் இயக்கங்கள் சரியாக நடக்கும் பொழுது விஞ்ஞான கருத்து மட்டும் இல்ல, ஆன்மீகம் அதுவே, அறிவியலும் அதுவே. அப்ப அதுக்கு எதிர்மறை அன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கலாம். நேற்று என்ன பண்ணிருப்பீங்க? தூங்கியிருப்பீங்க. நாளைக்கு போய் தூங்குவீங்க. இன்னைக்கே முடிச்சிருக்கணும் அப்படின்னும் போது உடம்பு மாறிடும்.
அப்படி மாறும் பொழுது என்னன்னு தெரியல. அப்புறம் காலையில போயிட்டு வீட்டுல உட்காரும் பொழுது என்னன்னு தெரியல, சுக்காமட்டில நாரம் நடந்துச்சு, சந்திரமாரி வாசல்ல கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். இப்ப என்ன தெரியல, திடீர்னு பார்த்தா காலுக்கு குறக்க பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஆளு ஏன்டா குறக்க பிடிச்சிருக்குன்னா மொதல் ஷூ கட்டிடுறோம்ல சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி ஏறும் அப்படின்னா மூணு உட்கார்ந்து இருந்தா அதுக்குதான் இயக்கம் என்பது தேவை. எங்க பொழப்பு நாங்க ராத்திரி கத்தி ஜாகும்போது எங்க தலையிலுக்கு. ஏன்னா பொதுவாகவே இறைவனை முடியாது. ஆமா அதானே உண்மை. நடிகர்களுக்கு நாடகம் நம்ம கூட கூத்தாடிகளுக்கு இது பொழப்பு. இதுதான் இறைவன் போட்ட கணக்கு. நாங்க இரவுல முடிக்கிறது இன்னைக்கு, நாங்க நாளைக்கு வேற ஒரு அங்கிட்டு போயிருவோம். ஆனா நாளைக்கு நீங்க ஓய்வு எடுப்பீங்க, ஆனா நாங்க ஓய்வு எடுக்க முடியாது. அப்ப எங்களுக்கு இயக்கம் உடம்பும் எல்லா செயல்பாடும் ஒத்துக்கிறோம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் முடிக்கும் பொழுது உடம்பு அசௌகரியமா இருக்கும். அந்த அசௌகரியம் வரும் பொழுது அந்த ரத்தோட்டம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்க கூடாது. ஏதாவது இயக்கங்கள் இருக்கணும். எந்திரிச்சு போகணும், ஒண்ணு இருக்கணும், கை தட்டணும், அப்படி விழிப்புணர்ச்சியோட இருந்தாத்தே இயக்கம் சரியாக இருக்கு. நாளைக்கு இதனால பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்குதான் கைது இருப்பேன். நான் கேட்டேன், அந்த அம்மாவோட சொல்லியிருப்பாங்களே, வள்ளியம்மா சொன்னாங்களா, எதுக்கு கும்மி அடிச்சாங்களே வந்த உடனே பெண்கள்லாம் ஆணும் பெண்ணும் தாவி அடிச்சாங்கல்ல, எதுக்காக அடிச்சாங்க அப்படின்னா அந்த கும்மி அடிக்கும் போது இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுடைய எல்லாமே ரத்த சீரோட்டமாக ஒரு கதை கும்மி அடிக்கிற வழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்தாங்க மூத்தவர்கள். இந்த கும்மி அடிக்கிறாலும் தெய்வம் ஒன்று வராது. நீங்க நினைக்கிற தவறு. கும்மி அடிப்பது மனது, ஏன்னா மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது. இறைவன் எங்க இருக்கிறான்? மனசனாலே இருக்கேன். அதைத்தானே சொன்னான், உள்ளம் பெருங்கோவில் ஊனடும்பு ஆலயம் வள்ளர் புறானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் 5 காளாமணி விளக்கு என்றார்கள். தானே மனுஷன் உடம்பாதையா கோயில், வேற எங்க இருக்கு? அதைத்தானே அன்பே சிவம் என்றான். சிவம் எங்க இருக்கிறான்? சிவபெருமானே என்றான். அவர் எங்க இருக்காரு? அப்புறம் இதுக்கு அன்பே சிவம் என்று சொன்னான். எங்க இருக்கோ புறப்பக்கம் எல்லா இருக்கும் அன்பு எங்க நிலைத்து இருக்கிறதோ அங்கே சிவம் இருப்பான். நாம் அந்த சிவம் இல்லை என்றால் சவம். சிவம்னா பணம், அந்த சிவம் இல்லைன்னா பணம், செத்த பணம். அப்புறம் என்ன அர்த்தம்? அன்பு இல்லாத சமம் செத்த பணத்துக்கு சமம் பண்றேன். அவன் மனுஷனை வாடுக்கு தகுதியற்ற பண்றேன். எல்லா உயிரிழத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அதான உண்மை. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் மனம் வாடுகிறது என்று சொன்னான் வள்ளலார். ஒரு உயிர்ல புண்ணுக்கு லேசா கருகிட்டாலும் வாடி போச்சு மனசு கருகிச்சு அந்த ஆளுக்கு. ஆனா அவர் மேலேயே வழக்கு போட்ட பூமி இந்த நாடு. அவர் மேலேயே வழக்கு தொடுத்தாங்கல்ல. ஆறுமுக நாவலர் சொல்லக்கூடிய அந்த ஆறுமுக நாவலர், நீ பாடிய திருவருப்பாவுல தப்பு இருக்கா குறை இருப்பான்னு சொல்லி வழக்கு தொடுத்துட்டாங்க. வழக்கு தொடுத்தது உங்களுக்கு சம்பவம் வருஷம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அப்படி தெரிஞ்ச சம்பவங்களை கூட வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆங்கிலேயத்தினுடைய அந்த நீதிபதி பார்த்தாரு. ஏன்னா வழக்கு தொடுத்தவர் வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு ஒரு உள்ள வர்றாரு. யாரு? வள்ளலார் ராமலிங்க வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்டாங்க. அவர் மேல வழக்கு தொடுத்த ஆறுமுகர்கள் அவரும் வழக்கு எந்திரிச்சு கும்பிடுறாரு. அப்ப கும்பிடும் போது கேட்டாங்க, எப்ப நீ தானே வழக்கு தொடுத்த, எதுப்பா நீ அவரை பார்த்து கும்பிடுன்னு? என்னாலே எனக்கு தெரியலங்க, அவரை பார்த்தோன்னே கும்பிடணும் போல தோணுச்சு. காரணம் அவற்றுக்குள்ள இறைசக்தி. பொதுநல வாழ்க்கை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. இந்த பூமாதேவி எப்படி தோண்ட ஏன் அதனால பூமி போட்டு மழை. நான் ஒண்ணு இல்ல, முந்தான சமூகத்தை பாத்தீங்கன்னா மியான்மர் நாட்டுல எத்தனை பேர் இன்னைக்கு புதைச்சிட்டேன். 10,000 பேர் 10 ஆண்டு நடந்துச்சு பாத்தீங்களா கேரளாவில். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எங்கேயாவது இப்படி பூமி நடந்திருக்கா? இதுக்கு என்ன காரணம்? நம்மையும் மீறி இறைசக்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தெய்வத்தை அதை சொல்லி நம்பிக்கை. தெய்வத்தை வெளிநாட்டுல கிடையாது, தமிழ்நாட்டுல தான் இருக்கு. வெளிநாட்டுல கிடையாது இல்ல, அதை காட்டிலும் ஆழமாக உள்ள ஆன்மீக பூதி நமது தமிழ்நாடு. ஆன்மீகம் கலந்தது. எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை விட்டுக் கொடுத்துட முடியாது, வெறுக்க முடியாது, இதை யாராலும் மறுக்கவும் முடியாது. அதனால தான் இன்று உலகளவும் உள்ளம், இந்த உலகத்தை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டோம். பார்த்தா சொன்னா ஒருவர் மண் பிசையை இருவர் பண்ண 2 மாதமா வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்குமாக அந்த ஆடு பாம்பே. இந்த உடம்புகள் இருக்கக்கூடிய மூச்சு அது சுழி மாதிரி போனா போச்சு. இதை சுருக்கமான சொன்ன 2 வரியில யார்? வள்ளுவன். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றான் வள்ளுவன். உறங்குவது போலும் சாக்காடு. நம்ம இந்த இருக்காங்க என்ன நடக்கும் தெரியுமா? செத்தவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அது மாதிரிதான் இந்த பூரா படுத்து தூங்கு, தன்னை மறந்து தூங்க. நம்ம தூக்கத்துல நீ யார் தான் நானும் இருந்தது. தூங்கும் போது எல்லாருமே செத்த பணத்துக்கு சமம். அதே உறங்குவது போலும் சாக்காடு. சாக்காடுன்னா சாகு. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நாம அப்படி ஒருவேளை இப்படி தூங்கி எந்திரிச்சோம்னா அப்பதான் தாயுடைய வகுத்துல புதுசா நம்ம எந்திரிச்சது மாதிரி என்ன பண்றது? அல்ல அசல் தூக்கம் தட்டி விட்டு பாரு, என்னமே தெரியாம உட்காந்து எதுவுமே தெரியாது. இதே வந்து பிறப்பின் ரகசியம். நாளைக்கு இதுதான் உனக்கும் எனக்கும். அப்பேற்பட்ட நிலையிலே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய இரண்டாம் நாட்டிலே நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது நல்ல கூட்டம் இருந்துச்சு, கும்மி அடிச்சு ஆட்டி பாடுபட்டு எல்லாம் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியல. கும்மி அடிச்சாங்களா? அசந்துட்டாங்க.
கும்மி அடிச்சதே தூக்கம் வருமா? அப்ப நம்மளும் போய் கும்மி அடிச்சு வந்துருவோமா? நம்மளே ஊருக்கு கும்மி அடிக்கிறோமே, என்ன பண்றது? சரி, இருக்கட்டும். ஆக இந்த இடத்தில் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்பது நாடுடைய கூற்று. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் நன்றி சொல்லி வைத்தார்கள். மன்னன் எவழியோ மக்கள் அவளி. இதை இன்னும் அழகாக சொன்னார் நம் பாட்டி. அவர்தான் தமிழ் மூதாட்டி அவை. பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். அப்படி செங்கோல் பிடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் பல பேர் உண்டு. இருந்தாலும் நான் கால் வைத்த இடம் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வ சாதாரண சிற்றூர். இந்த சிற்றூர் இருப்பது குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. சோழ நாடு சோழத்தில் பட்டப்பட்ட திருநாடு, ஆண்டவனுக்கு சூறுபட்ட பூமி. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளிலே எம்பெருமான சோழநாட்டுடைய தலைவரும் தஞ்சையில் கூடிய பெருமுடையார் பிரகதீஸ்வரர். அந்த பிரகதீஸ்வரருக்கு அந்த வருடந்தோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று கிட்டத்தட்ட 1000 முழம் அரிசிகளை ஒன்றாக சாதமாக சமைத்து அந்த சிவலிங்க திருமேனியில பூசி மறுநாள் கலைந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அன்னப்பிரசாதமாக கொடுப்பார்கள். அதை வாங்கி உண்டவர்களுக்கு மனிதனுடைய ஒட்டுமொத்தமான நோய்களும் பறந்து விடும் என்பது இன்றைய வரையும் ஐதீகம். எங்கே? நம்ம தஞ்சையில. அதைத்தான் சுக்கம் இன்னமும் பாமர்கள், அதாவது பாமர்களுடைய கருத்துக்கு மூத்தோர் சொல்லு முது நெல்லிக்காய் முன்னை துவருக்கு பின்னை இருக்கும் அப்படின்னா பழையாறு சொல்றதுல வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கும். அதை நம்ம சொல்றேன் சுருக்கமா சொல்லுவாரு. பழையாட்டு கேட்டு பாருங்க, அரை விடுறா சோத்துக்குள்ளதான் இருக்கா சொக்கேன் குடிஞ்சு வச்சா அவன் பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆண்டவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தினான். அதை ஒரே இடத்துல நம்ம அடிச்சுட்டா பாருங்க, சோத்துக்குள்ளதாயா இருக்கா சொக்கேன். சொக்கன்றவே சிவன். சிவன் என்ன ரூபத்திருக்காரு? லிங்கத்துல சிவலிங்கமாக. அந்த சிவலிங்க திருமணியிலான சோத்தை வச்சு பூச்சி முடியுதாக அதே சோத்துக்குள்ள இருக்கேன் சொக்க முடிஞ்சு வச்சா. அப்பேற்பட்ட நாட்டை வளமாக ஆட்சி செய்து வந்தாரை வாழ வைத்து வாழ்வழித்த தெய்வங்களுக்கு மன்னனாக இருந்த திகழ்ந்தவன். மன்னன் புகழ் பாடி ஆரம்பிப்போம் கழகத்தை நம்ம ஒரு ஆராயம். லஞ்சை கலனிகளின் நாயகனை நீ வாழ, நடனமிடு காவேரி காவலனே நீ வாழ, தஞ்சமன் வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ. பெஞ்சவரை வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பெருமையர் பெரிய கோவில் வந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ.
உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் பக்தி வழங்கின ஆலயம் உருவாக்கினான் கோவில் உருவாக்கினான் தந்தை பெரிய கோவில் பல்லாண்டு வாழவே தாரையில் தமிழ் கோடு பிறந்தது வாழவே காலனியில் தமிழ் போல நிலையில் ஆகவே தந்தை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே நன்றி 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 நன்றிங்க. நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நாடிடமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபை அறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகென்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். ஆக எனது கொள்கை கோட்பாடுகள் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. எந்த சத்தம் இந்த நேரம் உயிரில் ஒழுக எந்த சத்தம் இந்த நேரம் ரதையில் ஒழுக எலிகள் பட்டாருதா ஆடலா தட்டதாருதா ஆடலா எந்த சத்தம் இந்த நேரம் உயிரில் ஒழுக என்ற முறையை அருமையான முறையில் கவிதை போல் பாடிக்கொண்டிருக்கிறார் காலமகள். உண்மையிலேயே கவிதை பாடுவதற்கு இந்த கவிதாசி தான் பொருத்தமானவர் போல தெரியும். உண்மைதானே? ஆமா, ஆடோசோ என்ற கவிதையை பாடுவதற்கு பொருத்தமானவள் இந்த கவிதா. கவிதா கவிதா நீதான் ஒரு கவிதா. இந்த கவிதையை நாமும் அரங்கேற்றம் செய்வோம் உங்கள் முன்னாலே. என்ன ஒரு சாரீரவளம், என்ன ஒரு சங்கீத ஞானம் அப்படிங்க. சசக நிச பாணி சாச சச சமக நிச பாணி சாச நிச சம பா பாப்ப பாதம மம கமக கம கமணி பே சனி சப்த ஸ்வர தேவி உணரு நீ எல்லில் வரகானம் அருள் நீ அழகில் மமனம் அபிமானம் எல் கவியில் மொழி தீபமே கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம் இனி நானும் கழியாளராகும் இந்த நினைவு சங்கீதமாகும்
ஒரு ஆள் மேல போனா ஒரு ஆள் கீழே வரணும் ஒரு ஆள். ஏன்னா எப்பொழுது தடாசு தட்டு சும்மா இல்ல, இந்த தட்டை ஏற்கம்னா தட்டுல கல்லு வச்சிருக்கணும், அதுக்கு தகுந்த பொருள் வரும்போது முதல் எடுப்பாங்க, அப்புறம் அவங்க எடுப்பாங்க, அப்புறம் வரும்பொழுது சரி இந்த தட்டு சரியா முள்ளு சரியா இருக்கணும்ல, அந்த முள்ளுதான் நீங்க, அதான் முள்ளு நீங்க தான் நடுமுள். மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சியின் தீர்ப்பு என்று அடிப்படையில் நானும் தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்து கொண்ட காரணத்தால் என்னவோ இவள் பாடுவதை நான் பார்க்கும்போது உண்மையிலே மனது புலகாகியதப்படுகிறது. காரணம், பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை வைத்து அற்புதமான மொழி நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அப்படித்தான் இருக்கும், கொக்கர சர்வ ஊதியா இருக்கு. பார்ப்பதற்கு கண்ணங்கரை இருக்கும் குயில், குயிலுடைய குரபூசை மிக இளமையாக இருக்கும். இவளோ மயிலை போன்ற உடல் அழகியும் குயிலை போன்ற சாரியத்தை பெற்றிருக்கிறார். இப்படி இனிமையான சாரீரம் படைத்த மாதரசி சங்கீத ஞானத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே சுக்காமட்டி மண்ணுக்கு என்ன ஒரு மகிமை நானும் கண்டுவிட்டேன். இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு இருக்குன்னு சொல்லி, ஏன்னா நம்ம விவசாயிகளுக்கு தெரியும், அடிக்கரும்பு தாண்டா இனிக்கும், கொளுத்தாடை லேசா தோறு உப்புச்சாரத்தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது, கொளுத்தாடை கூட இனிக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு ஏன் காரணம்னா இங்க வந்து தலைவிதான் நல்லா பாடுறாங்க நினைச்சு அந்த தோழி கூட இப்ப வர வர குயிலா கூறாயா நல்லா இருக்கியா சாரீரவளம் சங்கநாதம் விளங்கி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பாடுகிறார். பாட்டு என்ன பாட்டாக சரி சலகீட்டா மாதவ ராமன் சந்திக்குவார். ஒரு பொன்மானை நான் காண தகுதிவித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம். சலங்கையை தாய் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு, சலங்கை தாய் மாறு சங்கீதம் நீ பாடு. அவள் வெளிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிவித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம். தகுதிவித்தோம் தகுதிவித்தோம் தகுதிவித்தோம். தாபுதகம் தரிதா தகபுதலம் தரி
நன்றி நன்றி நன்றி. சலகையிட்ட மாதுவை சந்திப்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல் பெருமாள்களுக்கு நாமும் நன்றி தெரி செல்ல வேண்டும். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கென்றான் வள்ளுவன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள் பலவாறாக இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பச்சை புல்வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய படித்துறைகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவி குயில்கள் கவிபாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகுமிக்க நந்தவனம். இது யாருக்கு சொந்த வனமோ என்று என் மனது மீண்டும் சிந்தனையை தூண்டுகிறது. அப்படி சிந்தனையை தூண்டும் பொழுது செந்தில் வேலன் வடிவாளே இவ்விடத்தில் தேவோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை. அண்ணன் வாசிக்கிறாங்க போது அவருக்கு இற கொடுக்கணும்ல. சிந்தாள பூவி சிந்தாள பூவி வந்தாடும் என்று என் மீது மோதுதம்மா குமாசம் வேடு போடுதம்மா பெண்போடு வேகுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். வளைந்து வெளிந்து போகும் பாதை மங்கி போகுந்தோ மயங்கி மயங்கி செல்லும் வேளும் மறுபடாத ஊடலோ ஆடும் கொடி வேணே இனி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாசையின்றி ராகம் என்று பாடுது காடுகள் மலையில் தேவன் கலைகள் என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி வேகமாக போகிறாள். ஜருகினியும் தேடி கொண்டு மலையை மூடு பார்க்கிறாள். பள்ளும் சிலர் உள்ளும் என ஏன் படைத்தான் ஆண்டவன் பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகி மலையில் காட்சி இறைவன் ஆட்சி தாளப்பூவில் ஆமா இளைய பருவமழையில் வந்தார் தேகம் சொர்க்க சிந்தனை இதனில் வருட பணியின் காற்று கம்ப செய்த வர்ணனை ஓடை தரும் மாடை காற்று உலகை காட்டுது உள்ளே ஒரு வேளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மரமே மரமே அற்புத காட்சி சிந்தாள பூவில் வந்தாலும் என் மீது மோதுதம்மா மூளை நாடு பேசுதம்மா அம்மம்மா
நன்றி நன்றி. உண்மையிலேயே இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இது முள்ளும் மலருமாக, முள்ளும் கூட ஒருவேளை மலருமோ, ஏனால் கல்லும் கனியாக என்றான் ஒருவன் பழமையிலே. இது நடுநிலையிலே உண்மையிலே முள்ளும் மலராக இருக்கிறது. ஆனால் கல்லும் கனியாகும். அது எதனாலே? கைவண்ணத்தில் பிறந்த நாளே. கைவண்ணத்தில் பிறந்தது நாதம் அல்லவா? அதனால்தான் இது முள்ளும் மலரும், அங்கே கல்லும் கனியாகும். முடிவாக்கலாம். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரலில் பிறந்தது நாதம், எல்லாம் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரலில் பிறந்தது நாதம். இதுவரையில் இதை முதிர்காலம், இரவேனில் இனி எதிர்காலம். இதுவரையில் இதை முதிர்காலம், இரவேனில் இனி எதிர்காலம். உலகமெல்லாம் இதை கேட்கும், உலகமெல்லாம் இசை கேட்கும். உலகமெல்லாம் இதை கேட்கும், உள்ளமெல்லாம் இதை வரவேற்கும். நல்ல உள்ளமெல்லாம் இதை வரவேற்கும். கை விரலில் பிறந்தது நாதம். கல்லும் கனியா இசையாகும், முள்ளும் மலரால் மலராகும். கல்லும் இசையால் கனியாகும், முள்ளும் மலரால் மலராகும். உமையில்லாமல் உலகேற்கும், உலகமெல்லாம் இதை பாடும் ஓசையிலே நாடும் நின்றாடும். அந்த ஓசையிலே நாகம் நின்றாடும். கை விரலில் பிறந்தது நாதம், எல்லாம் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரலில் பிறந்தது நாதம். என் குரலில் வளர்ந்தது கீதம். இந்த கீத பிரியனே நீ வாழ்க. அவரின் நாதம். உங்கள் கைவண்ணத்தின் நாதத்தில் என் குரலின் கீதமும் ஒன்று சேர்ந்து விட்டால் இவ்விடத்தை நாத கீத ஓசை முழங்கிக் கொண்டு இருக்கலாம். காலமறிந்து செயல்படாதவள் ஓட முடியாத குரங்குக்கு ஒப்பாவான். எனவே இந்த காவலன், அதோ ஒரு காவலன் அங்குமிகு உலாவிக் கொண்டிருக்கிறான். வெகு சீக்கிரமாக சந்திப்போம். எம்பரவான் சுந்தரனுக்கு சுந்தரம் நிறைந்ததும் உன் சிறந்த மங்கையவை. இந்த உலகில் கேட்டால் வருகிறான் காவலன், சந்திக்கிறான். நாளாகிறேன். அது எலி முடிஞ்சு போயில
வந்துட்டானே. ஹலோ தம்பி, தெரியாதா இதுக்கு உட்கார்றேன்.